மதுரை மெட்ரோ ரயில் அனுமதிக்கு ஒன்றிய அரசு அனுமதி வழங்க முடியாது என்று நிராகரித்திருக்கிறது. கோவையில் தற்போதைய மக்கள் தொகை 15.84 லட்சம் மட்டுமே என்பதால் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி வழங்க முடியாது என்று ஒன்றிய அரசு தெரிவித்திருக்கிறது. மதுரையின் மக்கள் தொகையும் 15 லட்சம் மட்டுமே இருப்பதால் மெட்ரோ ரயில் சேவை தொடங்க அனுமதி மறுத்திருக்கிறது ஒன்றிய அரசு. கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவதற்கான தமிழ்நாடு அரசின் விரிவான திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பியிருக்கிறது ஒன்றிய அரசு. கோவை மதுரைக்கு உகந்த பேருந்து போக்குவரத்து திட்டத்தை ஆராயுமாறும் ஒன்றிய அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவதற்கான தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஒன்றிய அரசு நிராகரித்துள்ளது. கோவையில் தற்போதைய மக்கள் தொகை 15.84 லட்சம் மட்டுமே என்பதால் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி வழங்க முடியாது என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது தலைமைச் செய்தியாளர் கார்த்திகேயன். ஒன்றிய அரசு இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்க முடியாது என்று நிராகரித்திருக்கிறது. அதில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? அதாவது அடிப்படையில் அவர்கள் காரணமாக கூறுவது மக்கள் தொகை 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கோவையின் மக்கள் தொகை 15.84 லட்சம். அதே போல மதுரையும் 15 லட்சத்திற்கும் சற்று மேல். அவர்களுடைய 2017 மெட்ரோ ரயில் திட்ட கொள்கையின்படி குறைந்தபட்சம் 20 லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய நகரங்களுக்கு மட்டும்தான் மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்று காரணத்தை கூறி ஒன்றிய அரசு இந்த 2 திட்டங்களையும் நிராகரித்திருக்கிறது. தொடர்ந்து ஒன்றிய அரசிடம் மாநில அரசின் சார்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த 2 திட்டங்களுக்கான தேவை இருக்கிறது, அங்கு அதிகமான போக்குவரத்து தேவை எழுகிறது, கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் மற்றும் இரண்டுமே பெரிய அளவுக்கு வளர்ச்சி உள்ள மாநகரங்கள். குறிப்பாக கோவையை பொறுத்தவரை ஐடி துறையிலும் சரி, இல்லை தொழில்நுட்ப உற்பத்தி துறையிலும் சரி பெரும் வளர்ச்சி கண்டுள்ள நகரங்களில் சென்னைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நகரம் கோவை. அதனால் அங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து தேவையை கருத்தில் கொண்டுதான் இத்தகைய ஒரு திட்டத்தை வடிவமைத்து விரிவான திட்ட அறிக்கையை ஒன்றிய அரசிற்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அதற்கு நீண்ட காலமாக அதற்கு ஒப்புதல் தராமல் இருந்த ஒன்றிய அரசு தற்போது மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த திட்டங்களை நிராகரித்திருக்கிறது. போதுமான மக்கள் தொகை இல்லை, 20 லட்சம் இருக்க வேண்டிய இடத்தில் 15 லட்சத்துக்கும் சற்று கூடுதலாக மட்டுமே இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த 2017 மெட்ரோ ரயில் கொள்கையை மேற்கோள் காட்டி இந்த திட்டத்தை நிராகரித்திருக்கிறார்கள்.